பராத்தானா யாருக்கு தாங்க பிடிக்காது? வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் பராத்தா கண்டிப்பா பிடிக்கும். ஆனா, இந்த சம்மர் டைம்ல கால் கடுக்க கிச்சன்ல நின்னு செய்றது தான் கஷ்டம். ஸோ, நம்மளோட வெர்ஷன்ல குயிக்கா, சிம்பிளா, ஹெல்தியா, ரொம்ப எஃபோர்ட் எடுக்காம, குயிக்கா இந்த மாரி சாஃப்ட்டா ஒரு லேயர்டு பராத்தா, அதுக்கு தொட்டுக்க பேபி கார்ன் மசாலா எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? ஸோ, ஃபர்ஸ்ட்டு நான் இன்னைக்கு பரங்கிக்காய் எடுத்திருக்கேன். இத பரங்கிக்காய், மஞ்ச பூசணிக்காய், அடுத்தது பம்ப்கின் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இந்த மாரி குட்டி சைஸ்ல தான் கிடைச்சது. நீங்க இந்த மாரி பார்த்துருக்கீங்களான்னு கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் 2 பம்ப்கின் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம கிரேவிக்கு தேவையான பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கலாம். 4 பச்சை மிளகா, 4 பூண்டு, 1 துண்டு இஞ்சி இது எல்லாத்தையும் சாப் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூடவே 2 கொத்து கருவேப்பிலை இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்து கொஞ்சமா தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது நான் இன்னைக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கல. அதுக்கு பதிலா க்ரீமினஸ்க்கு ஒரு மூடி தேங்காவை கீனி எடுத்திருக்கேன். 10 முந்திரி பருப்பு, அது கூட தேவையான அளவு தண்ணி, கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி கிரேவிக்கு முன்னாடியே நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான், ஒரு 5 மினிட்ஸ்லேயே சூப்பராக கிரேவி பண்ணிடலாம். பேபிக்கான கடையில் வாங்கி என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த கிரேவி பண்ணி பாருங்கள், பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் பாதி அளவு தண்ணி விட்டுட்டு அதில் 1 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துட்டு பேபிகார்னை இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் வெந்து வந்தாலே போதும். இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும். பொங்கி வரும்போது அதை எடுத்து அமுக்கி பாருங்கள். அது லைட்டாக இப்படி அமுங்கின ஸ்டேஜ்க்கு அதை ஆஃப் பண்ணிவிட்டு எக்ஸஸ் வாட்டரை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு அதை அப்படியே ஓரமாக வச்சுருங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 3 பட்டை, ஒரு பிரியாணி இலையை பிச்சு சேர்த்துருக்கேன், 2 ஏலக்காய், அடுத்தது 4 கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சோம்பு ஜீரகத்தோட கலர் மாறினதுக்கப்புறம் நான் 3 வெங்காயம், பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயத்தோட கலர் மாறுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மாறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்ட பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பச்சையாக போட்டால் பசங்க பொறுக்கி எடுத்துறாங்கன்னு அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி பேஸ்ட்டு, நான் இன்றைக்கி 2 தக்காளியை தண்ணி சேர்க்காமல் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திருக்கேன், அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் இன்றைக்கி காரம் அதிகமாக போட்டிருக்கேன், உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் ஓவர் நைட் ஊற வச்சு 3 விசில் வச்சு எடுத்திருக்கேன். 100 கிராம் ஆஃப் வெள்ளை பட்டாணி அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். இது வெள்ளை பட்டாணி வந்து ஆப்ஷனல் தான், பட் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்ட பேபிகார்னையும் இது கூடவே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 1/2 கப் அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம், ஏன்னா கிரேவி ரொம்ப திக்காக இருக்கனால 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்ட தேங்காய், முந்திரி பருப்பு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேணால் ஃப்ரெஷ் க்ரீம் கூட சேர்த்துக்கலாம், பட் கடையில் வாங்கி சேர்க்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கோகோனட், முந்திரி பருப்பு ரெண்டுத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்திங்கன்னா அதோட டேஸ்ட்டு இன்னுமே நல்லா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஜாகரி பவுடர், அப்படி இல்லைனா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை இல்லை கொத்தமல்லி இந்த மாதிரி மேலே தூவி விட்டுருங்க. அவ்வளோதான், எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைல் கிரேவி, அதுவும் தாபா ஸ்டைலில் பஞ்சாபி கிரேவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பரங்கிக்காயை வேக வைக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் 1/2 பங்கு தண்ணி வச்சுட்டு 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சால்ட் போட்டு இந்த பரங்கிக்காயை வேக வச்சுங்க. 2 to 3 மினிட்ஸ் வெந்தாலே போதும். இந்த மாதிரி நல்லா அதுவும் பொங்கி வரும். பொங்கி வந்ததுக்கப்புறம் அமுக்கி பாருங்கள், நசுங்கினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு எக்ஸஸ் வாட்டரை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு ஆற வச்சு இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 2 டீஸ்பூன் சால்ட்டு, 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதோட நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம்.
நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு டைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. மாவு பிசைஞ்சு கொஞ்ச நேரம் வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது. மாவு பிசைஞ்ச அடுத்த செகண்டே நம்ம இந்த மாதிரி உருட்டி தேய்ச்சி கல்லில் போட்டு எடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு தேவையான சைஸில் மாவை உருட்டி எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸில் நான் உருட்டி எடுத்திருக்கேன். எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டி எடுத்துகிட்டு இதை டஸ்ட் பண்ணுறதுக்கு சைடில் கோதுமை மாவும் வச்சுக்கோங்க. நல்லா நம்ம உருட்டி எடுத்த பால்ஸை கோதுமை மாவில் நல்லா கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் மீடியம் சைஸ்க்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு சிம்பிள் ட்ரிக் என்ன அப்படின்னா, நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் டாப் டு பாட்டம் லைட்டாக அப்படி ரோல் பண்ணி விடுங்க. வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே இதே மாதிரி டாப் டு பாட்டம் நல்லா ரோல் பண்ணுங்கள். இதை ரோல் பண்ணும்போது சில பேர் கீ இல்லை நெய் இல்லை எண்ணெய் தேய்ச்சிப்பாங்க. நான் அதெல்லாம் எதுவுமே தேய்க்கல. அதுக்கப்புறம் ரைட் டு லெஃப்ட் இந்த மாதிரி ரோல் பண்ணி விட்டுக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு அந்த லாஸ்ட் எட்ஜை அதோட ஒட்டி விட்டுட்டு திரும்ப இந்த மாதிரி மாவில் நல்லா கோட் பண்ணிவிட்டு நல்லா இப்போ தேய்ச்சி எடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது மாவு நல்ல லேயர்டாக சாஃப்டாக உங்களுக்கு பராத்தா வரும். இது பராத்தா மட்டும் இல்லை, சப்பாத்தி கூட இதே ட்ரிக் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேனையும் ஹீட் பண்ணியாச்சு. பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம பராத்தாஸை போட்டு எடுத்துடலாம். இல்லை எக்ஸ்ட்ரா எப்போதும் சப்பாத்தி மாவு போடுற மாதிரியே தான் எக்ஸ்ட்ரா ஒரே ஒன்று என்னென்னா, நீங்கள் தேய்ச்சி எடுக்கும் போது டாப் டு பாட்டம் ரோல் பண்ணணும். திரும்ப ரைட் டு லெஃப்ட் ரோல் பண்ணி மாவில் கோட் பண்ணிவிட்டு தேய்ச்சி எடுக்க வேண்டியதான். ஸோ இந்த ட்ரிக்கை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு உங்களோட அவுட்புட் எப்படி வந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக கலர்ஃபுல்லாக பண்ணி கொடுமா அப்படின்னு கேட்குற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்து பாருங்கள். கலர்ஃபுல்லாக ஹெல்த்தியாக கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அவ்வளோதான், குயிக்காக ஒரு பேபிகார்ன் கிரேவி, அது கூட நம்மளோட பம்கின் பராத்தா, இந்த மாதிரி 2 சைடும் ப்ரௌன் கலரில் டாட்ஸ் வந்தோன்னே எடுத்துடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.